நான் ரொம்ப நம்பின ஆள் ஏசப்பா, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னால் அந்த வலியை தாங்க முடியல ஏசப்பா. என்னால் எனக்கு அழுது கண்ணீர் கூட தீர்ந்து போச்சு. நான் இவனை என்ன செய்ய? இவனுக்கு நான் அனுபவிச்ச அதே வலியை திருப்பி கொடுக்கணுமே, நான் என்ன செய்ய அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைபிள்லேருந்து ஒரு சீன் எடுத்துக்கலாம். ஏசப்பாவும் தன்னோட 12 சீடர்களும் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அப்போ யூதாஸ் காசு வாங்கிட்டார் ஏசப்பா காட்டி கொடுக்க. ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும் யூதாஸ் காசு வாங்கிட்டு அந்த பையில் அந்த பணம் இருக்குது, தன்னை காட்டி கொடுக்கறதுக்காக யூதாஸ் வாங்கின பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் தன்னோட நடந்து வர்றப்ப இந்த காலடித்தடம் எனக்கு லாயலானதில்லை, எனக்கு காட்டி கொடுக்க போட இந்த காலடித்தடம்னு ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு முத்தம் கொடுக்க போகிறான், அது பாசத்துக்கான முத்தம் இல்லை, எனக்கு காட்டி கொடுக்கறதுக்கான முத்தம்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏசப்பா அந்த யூதாஸை பார்த்து ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவார். மற்ற 26வது அதிகாரம் 50 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பா நினச்சிருந்தா அவர் இன்சல்ட் பண்ணியிருக்க முடியும், யூதாஸ் ரொம்ப கேவலமாக திட்டிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை. ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா, அவர் அந்த யூதாஸோட துரோகம் ஏசப்பா ஒரு கசப்பான மனிதனாக மாற்ற முடியல. அவர் கொடுத்த அந்த பெயின் ஏசப்பாவோட கேரக்டரை குறைச்சி அவர் கேவலமானவனாக மாற்றலை. அவர் கொடுத்த அந்த வலி ஏசப்பாவை உலக மனுஷங்களாக மாற்றவே இல்லை. பிகாஸ் ஏசப்பா கிட்ட கர்த்தரோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அவர்கிட்ட ஆவியானோட பலம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதே துரோகம் அந்த செஞ்ச அதே செயலை நம்மளும் அவங்களுக்கு செஞ்சோன்னா அது ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் நினச்சி நீங்கள் அதே செயலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஏசப்பாவை அதிகமாக அன்பு செய்கிற, ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷியாக இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பழி வாங்கிறது கர்த்தருக்குரியது. நீங்கள் அதை கர்த்தர்கிட்ட விட்டுருங்க. என்னை உங்களோட ஒவ்வொரு கண்ணீரை துருத்தியில் வச்சு விசாரிக்கிறாருங்க. வேறு என்னங்க நமக்கு வேணும்? உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்களும் சீப்பாக அவங்கள மாதிரி இறங்கி அவங்கள பழி வாங்க முடியும். இதனால நீங்கள் ஏசப்பாட்டேருந்து விலைக்கு போய் கில்ட்டுக்குள்ளாயிருவீங்க. ஆனால் இதே இதை நீங்கள் ஏசப்பாட்டை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஏசப்பா நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்துக்காக உங்களை ஹானர் பண்ணுவார். நீங்கள் இப்போ ஜெபிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஏசப்பா எனக்கு ஆவியானோட பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜெபிங்க. ஏன்னா பழி வாங்கிறது கர்த்தருக்குடையது, நமக்குரியது கிடையவே கிடையாது. மத்தேயு 5:44 உங்களோட எதிரிகளை நேசிங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் எதிரிகளை நேசிக்க முயற்சியாவது பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப அவங்களோட தலை நீங்கள் எரித்தலையில் குவிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், பயப்படாதீங்க. அவங்கள மன்னிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ கூட ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.